நீங்கள் உட்காருங்க, நான் சொல்கிறேன். நம்ம பாட்டுக்கு உட்காந்துட்டு இப்படி சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறது சொல்லுவோம். நம்ம அதுக்கு தான் இப்படி ஒவ்வொன்றும் பண்ணுறோம் இல்லையா? அதனை நினைத்தும் அதனை உரைத்தும் அப்படி இருக்கிறது என்னன்னா திருப்பி திருப்பி அந்த நிலையில் வந்துட்டே இருப்போம். இப்போது ஒரு விதத்தில் சொன்னால் அந்த நிலை நம்ம ஸ்வரூபம். அதனால் அறிவுனால் அந்த ஸ்வரூப ஸ்மிருதி விட்டு விலகாமல் இருக்க முடியும். அந்த ஸ்மிருதி கூட போதஜன்ய ஸ்மிருதியும் போன நம்ம அதுக்கு. போதஜன்ய ஸ்மிருதினாக்கா ஸ்வரூபத்தோடே நேச்சராக இருக்கிற ஸ்மிருதி. புத்தியோட ஸ்மிருதியான தூங்கினா மறந்து போயிடும், வேறு ஏதாவது அனுபவம் வந்தால் மறந்து போயிடும். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்தே வர்றது, மறக்கிறது ஓர்க்கிறதுங்கிறதுக்காக தாண்டி இருக்குது. ஒன்றும் இல்லை, அஸ்தித்வமாகவே இருக்கிறது. ஆனால் மைண்டு லெவலில் நமக்கு ஒரு சௌக்கியம் வேணும், புத்தி லெவலில் ஒரு சௌக்கியம் வேணும். இதெல்லாம் வந்தால் தான் இங்கே நமக்கு நிறைஞ்சிருக்க முடியும். அதனால தான் தத் புத்தையாக தத் ஆத்மானः தன்னிஷ்டாக தத் பராயணாக கச்சந்தி அபுனராவருத்தியும் ஞான நிர்தூத கல்மஷாக. தத் புத்தையகனா புத்தியினால் அதே விஷயத்தை ஆராய்ஞ்சுன்னு இருக்கணும். ததாத்மானகனா அதே மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதிலே நிஷ்டை நிரந்தரம் இருக்கணும். வேறு எதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுதான் பராயணத்துவம், தத் பராயணத்துவம். வேறு எதுவும் இல்லாமல் இருக்கணும். இப்படியெல்லாம் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நிரந்தரம் அந்த சௌக்கியத்தில் இருக்கலாம், ரிலாக்ஸேஷனில் இருக்கலாம். விஸ்ராந்திங்கிறோம் நம்ம அதுக்கு, பிரம்ம விஸ்ராந்தி. அது இல்லாத பிராரப்தங்கள்லாம் இருக்குது, என்ன பண்ணுறது? பிராரப்தங்கள்லாம் சேர்த்திக்காமல் இருந்தால் கொஞ்சம் நிம்மதி வந்துடும். ஆனால் அதுவும் நம்ம கையில் இல்லை. இதெல்லாம் மோதகம் சாப்பிட்றது தானே ஞாபகம் வந்து. கரெக்ட், காரியம் அதுதான். அப்போ சுவாமி நினச்சிண்டேள், இங்கே கொண்டு வரலையே. அப்போ இல்லை, வெந்து ஆகிறதுங்கிறது ஜென்ரலாக அப்படித்தான். ஜென்ரலி நிறைய கஷ்டப்பட்டு என்ன ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி எல்லாம் சொல்கிறார் இல்லையா? எல்லோரும் கஷ்டப்பட்டதுனால ஜென்ரலாக இந்த கஷ்டப்பட்டால் தான் வைராக்கியம் வரும். இல்லாட்டா அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இருப்போம். நம்ம கஷ்டப்பட்டால் தான் வைராக்கியம் வரும். சில பேர் அது எல்லாமே வரா. அதுக்கு காரணம் சொல்கிறது பூர்வ ஜென்மாவில் எல்லாம் பட்டு இளைத்தேன் எம்பெருமான்ங்கிறார்ல. இளைத்தேன்னாக்கா வாசனையெல்லாம் போய் சுருங்கி போயிட்டார்னு அர்த்தம். வாசனைகள் தான் இவ்வளவு குண்டாக வச்சுருக்கு நம்மளை. அந்த வாசனைகள் எல்லாம் போயிடுது. அப்போ என்ன, ரொம்ப சுத்த வாசனை மட்டும்தான் இருக்குது. அப்போது எலிசா இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரதிபந்தம் இல்லை. ஆனால் 99% ஜனங்களுக்கும் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. சத்சங்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துக்கு இந்த அடி வர கிடைக்கும். அடித்து அக்காரம் உன் தீற்றிய அதிசயம் அப்படின்னார். இந்த அடிக்கிறது லௌகிக வாழ்க்கையில் இருக்கிற துக்கம், கஷ்டங்கள். அக்காரம் தீட்டிக்கிறது இதுதான் சத்சங்கம். இப்போ இதிலேயே இருக்கணும்னு சொல்கிறோம் பாருங்க. சத்சங்கம் கிடைக்கிறது அது மதுரமான அனுபவம். அடிக்கிறதுங்கிறது லௌகிகத்திலேருந்து வரக்கூடிய கஷ்டம். இது ரெண்டுமா சேர்ந்து தான் போகும். ஒரு பக்கத்தில் அடி, இன்னொரு பக்கத்தில் மோதகம். இது ரெண்டுமா சேர்ந்து தான் வரும் லைஃப். ஜென்ரலி அப்படி தான். அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதே வைராக்கியத்தும் பியூரிட்டி. நம்ம வைராக்கியம் தான் பியூரிட்டி, வேற ஒன்றும் இல்லை. சித்தசுத்திங்கிறோமே, சித்தசுத்தி என்னன்னா வைராக்கியம் தான். அது ஆமாம், அப்போ தான் அந்தர்முகம் வர்றது கரெக்டு. அப்போ தான் சித்தம் நல்லா உண்முகப்படும். அகமுக கயிற்றால் ஈர்த்து அறிவெனும் கசை அடித்தே. அகமுக கயிற்றால் ஈர்த்து அறிவெனும் கசை அடித்துன்னா விவேகம்.
வெளியில் பார்க்குற துக்கத்தை பார்த்து 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 அடித்து மனசை உள்ளே தள்ளணும். அப்புறம் அந்தர்முகங்கிறதால உள்ள இழுக்கிறதுன்னு தான் ஆத்ம தியானம் இல்லையா? அப்போ வைராக்கியம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தபடி சுகமான தியானம் ஏற்படும். வைராக்கியம் இருக்க 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 தியானம் சுகமாக இருக்கும். வைராக்கியம் வெறுப்பு இல்லை, நமக்கு நமக்கு பலதும் வேண்டான்னு ஆயிடுத்து, அதுதான் வைராக்கியம். அது ஒரு கிரேட் ரிலாக்ஸேஷன், ரிலீஸ், சாந்தி. ராகத்தை தான் ரோகம்ங்கிறது, விராகம் தான் ஹெல்த்துன்னு. அப்போது இது அஷ்டாங்க ஹிருதயம் ஆயுர்வேதமே ஆரம்பிக்கிறதே ராகாதி ரோகான்னு, சததானுஷக்தான். அட்டாச்மெண்ட்டுங்கிற ரோகத்தினால தான் மற்ற ரோகங்கள்லாம் வருதுங்கிறது. எல்லாம் அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், என்னென்னமோ சொல்கிறாளே, அதுலேருந்து எல்லாம் வருது இல்லையா? அப்போ அந்த விராகம் அப்படிங்கிறது துக்கப்பட்டுட்டு தான் ஜென்ரலி வரும். அது ஒரு மத்தியம ஸ்திதி, மந்த அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. மந்த அதிகாரி யாருன்னா எப்போவோ இருக்கா ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் வருது சத் சங்கத்தில். திருவண்ணாமலைக்கெல்லாம் வரது ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கு, ஃபஸ்ட்டு டைம் வரேன், அப்புறம் வரவே மாட்டான். இப்போ பேசுகிறத பார்த்தா நாளையிலேருந்து இங்கே இருப்பான்னு தோணும். சத் சங்கத்துக்கு காணவே காணாது. ஆனால் அந்த ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ் இருக்கோ இல்லையோ, திருப்பி எங்கேயோ கொஞ்சம் போட்டு படைஞ்சு விட்டு, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படி உண்டு. இதே ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கோம், பார்த்தா தெரியும். அது வந்துட்டு போவா, அப்புறம் ஒரு சுற்றி அடித்து கொஞ்சம் ரெடியாக வருவாள், அதுக்கப்புறம் பின்ன போக மாட்டான். அது என்னென்னா மீதி இருக்கிற இடத்துல எல்லாம் போய் அடி வாங்கிண்டாச்சு, அதுக்கப்புறம் இன்னும் ஓட்டம் இல்லை, போதும். ம் ம் ஆ ஆனால் அது நம்மளுப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது சொல்லப்படாது. நம்ம ஆல்ரெடி அடியெல்லாம் வாங்கின்னு வந்தாச்சு, இன்னமும் அடியை எதிர்பார்க்கப்படாது. ஆமாம், இன்னமும் கான்ஷியஸாக விவேகத்தை உபயோகப்படுத்தி சத் சங்கத்தில் இருந்து நமக்கு இந்த வைராக்கியம் போகிறலேங்கிற குறை தெரியறதுனால வைராக்கியம் இருக்கிறவாளோட சங்கத்தில் சேர்ந்துண்டு, பக்தி இருக்கிறவாளோட சங்கத்தில் சேர்ந்துண்டு ஞானத்தோட திருப்பி திருப்பி சிரவணம் பண்ணி மனசு வாங்கிக்காது. இந்த மத்தியம மந்த அதிகாரத்தில் அதிகம் பேரும் அப்படி தான் இருப்போம். அதனால் நம்ம மைண்டு அவ்வளோவெல்லாம் உள்ளே எடுத்துக்காது. கொஞ்சம் கேட்கும், ஒரு நல்ல சம்ஸ்காரம்னா அது கேட்குறதுக்கு உட்காந்து கொடுக்கும், அதுக்கு மேலே அது உள்ளே வாங்கிக்காது. அப்போ அது எவ்வளவு வாங்கிக்கிறதுல எவ்வளவு குறை இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னு அந்த குறையை நகர்த்திக்கணும். சரி, இப்போதைக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணணும். உபாசனை பண்ணணுமா பண்ணணும், ஜபம் பண்ணணுமா பண்ணணும். தேவையில்லாத காரியங்களில் மாட்டிக்கப்படாது. பெரியவாள்லாம் சொல்கிற வழியை தெரிஞ்சுட்டு ஹித என்ன நேற்றுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னோம், ஹித பரிமித்த போஜி நித்தியம் ஏகாந்த சேவி. இதெல்லாம் அப்படி இருக்கிறவாளுக்கு தான் ஹிதமான ஆகாரத்தை பரிமித்தமாக சாப்பிட்டு ஏகாந்தத்தில் இருந்துட்டு சகிருது உச்சித ஹிதோக்தி, நல்ல மகான்கள்கிட்ட உச்சிதமான உபதேசங்களை எல்லாம் வாங்கிண்டு அதுக்கு அனுசரித்து நடந்துண்டு அப்படி அவனுக்கு சித்தப்பிரசாதம் வரும், மனசு பிரசன்னமாகும்னா. அப்போ இந்த வழியில் நடந்து மெதுவாக பரிபாகப்படுத்தின்னு இட்ஸ் எ கிரேட் சயின்ஸ். ரொம்ப பெரிய சாஸ்திரம் இது. அந்த சாஸ்திரம் காட்டுற வழியில் நடந்து தான் ஆகணும். நமக்கெல்லாம் ஆல்ரெடி இதுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ நம்ம குறை எங்கே இருக்கோ அந்த குறையெல்லாம் பார்த்து பார்த்து நகர்த்திக்கணும், கேட்டு கேட்டு நகர்த்திக்கணும். அதை அப்படி தான் நடக்க வேண்டிய. சனைஹி சனைஹி உபரமேத் புத்தியா திருதி கிரகீதையா, இதில் எல்லாம் இருக்கு. மெதுவாக மெதுவாக இந்த விட்ராவலை சாதிச்செடுத்துக்கோ. அது எப்படி சாதிக்கணும்? புத்தினால. அந்த புத்தினாலனா எப்படின்னா, புத்தி சாஸ்திரம் சொல்கிற யுக்தியை உபயோகப்படுத்தி சாஸ்திரம் சொல்ல வழியில் நடந்து
அந்த புத்தி பரிபாக்கப்படுத்தி, அந்த புத்தி தான் அம்பாளோட ஸ்வரூபம், அதுதான் குரு ஸ்வரூபம். அது பரிசுத்தமாயிடுத்தானா அது நல்ல வழிகாட்டியாக இருக்கும். அசுத்தமாயிடுத்தானா அதுவே குழியில் பிடிச்சி தள்ளிவிடும். அதனால் அது நல்லா பரிசுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அதோட ஹெல்ப்பை எடுத்துண்டு, சாஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கிற ஹெல்ப்பை எடுத்துண்டு மெதுவா உபரமேத். அப்புறம் உபரத்தியோட பரிணாம பலம் என்ன? ஆத்மசம்ஸ்தம் மனஹா கிருத்வா, மனசை ஆத்மாவில் உட்காரவே. அது அவ்வளோ ஈஸியாக உட்காராது. நம்மக்கிட்டே கொஞ்சம் கம்பேஷனேட்டாக இருக்கோமே, நம்ம கொஞ்சம் அசடு தான், நம்ம கொஞ்சம் குறை இருக்குது, நமக்கு கொஞ்சம் தோஷங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. கீதையில் பகவானே சொன்ன ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயத்தை மகதோபயாத். கொஞ்சமாவது இது சாதிச்சேன்னா பெரிய காரியப்பா. அதனால் இவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு பண்ணுறோம். யாராவது சொல்கிற ஐடியெல்லாம் எல்லாராலையும் முடியாது. அதனால் இவ்வளவு தான் முடியும், இவ்வளவு முடியுமோ அவ்வளோ பண்ணுறோம். உங்கள் லைஃப் தான், அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். இது என்னோடய லைஃப், என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன். யாராவது கேட்டாலும் அதுலேயும் நமக்கு ஒரு வினயம் தான் ரக்ஷ. இவ்வளோதான் முடியும்ப்பான்னு அப்புறம் நீ வேணா பண்ணு. மற்றவாள்லாம் எல்லாருக்கும் மொட்டை அடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு நடக்கிறாளே. அதனால் நம்ம பாட்டுக்கு அதில் எல்லாம் நம்ம லைஃபு நம்ம யாருக்கு வேண்டியும் பண்ணலை, பேரு புகழுக்கு வேண்டி பண்ணலை, மற்றவா சொல்கிறதுக்கு வேண்டி பண்ணலை. அது தெரிஞ்சுண்டு அதை சர்க்கிள் போட்டுண்டு மெதுவாக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கல்ச்சர் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. அது இப்போ இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் மேலே போய் முன்னால் போய் ஒரு நிம்மதி, ஒரு சாந்தி, சந்தோஷம் அடைஞ்சோம்னா ஈஸ்வர அனுகிரகம். இல்லை சும்மா சார், சும்மா நான் இது இப்போ தெரியாமல் இப்போ சொல்லிட்டேன்னா இன்னும் ஆன்லைனில் வரும் பார்த்துங்க. இது முதல்ல எடுக்க சொல்லணுமாங்க. இல்லைட்டா அது கஷ்டமாக போயிடும். அப்புறம் நம்ம பிள்ளையார் மாதிரி இந்த டேபிள்லாம் வேண்டாம், அப்புறம் அடுத்த வாட்டி அதிலே வச்சுக்கலாம் புஸ்தகம் எல்லாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல